அடுத்து நம்ம பார்க்க போற ஹோமோஃபோன் வந்து வீக். வீக்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், WEAKன்னு மனசில் ஃபஸ்ட்டு வரும். அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. அதேமாரி WEEKவும் பாப்புலரானது தான், அதுவும் உங்களுக்கு மனசில் வரும். வீக், WEAK வீக்னா பலகீனம். ஐ ஆம் வீக் அப்படின்னா நான் பலகீனமாக இருக்கிறேன். ஐ ஆம் வீக், நான் பலகீனமாக இருக்கிறேன். அதேமாரி WEEK வீக்னா வாரம். எ வீக் ஹேஸ் காட் 7 days. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. எ வீக் ஹேஸ் காட் 7 days. ஸோ வீக், WEK வீக்னா வாரம், WEAK வீக்னா பலகீனம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து அவர். ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும், ஏன்னா அடிக்கடி பயன்படுத்துறது. அவர் அப்படின்னா நம்முடைய, எங்களுடைய. அவர் கண்ட்ரி நேம் இஸ் இந்தியா, நம்முடைய நாட்டின் பெயர் இந்தியா. அதே மாதிரி அதே அவரை HOUR வந்துயும் அவர்னு தான் சொல்லுவாங்க. அங்கே H வந்து சைலண்ட்டு. இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த அவர் HOUR வந்து அவர்னு படிக்கிறது ஒரு மணித்துளி. அண்ட் அவர் ஹாஸ் காட் 60 minutes. ஒரு மணித்துளியில் 60 நிமிடங்கள் இருக்கின்றன. அவர் ஹாஸ் காட் 60 minutes. ஒரு மணித்துளியில் 60 நிமிடங்கள் இருக்கின்றன. அவர் HOUR மணித்துளி, OUR அவர் நம்முடைய, இல்லைன்னா எங்களுடைய. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து பாஸ். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். பாஸ்னா PAUSC அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. இன்னொரு ஸ்பெல்லிங் PAWSன்னு இருக்குது, அதுவும் பாஸ் தான். PAUSC பாஸ்னா போயிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறது, டெம்பரரியாக நிப்பாட்டுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் என்டர் சம்திங் ஆன் த கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ போயிட்டுருக்க வீடியோவை யூ கேன் பாஸ் அண்ட் என்டர் த காமெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு பாஸ், PAW பாஸ்னா இது உண்மையிலேயே ஒரு மிருகத்தோட நகத்தை தான் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கேட்டுக்கோட பாதம் எப்படி இருக்குன்னா, நகம் எப்படி இருக்குன்னா, ஒரு புலியோட நகம் மாதிரி இந்த பூனைக்கு இருக்குது. மை கேட் ஹேஸ் காட் பாஸ் லைக் எ டைகர் ஹேஸ் காட். என்னுடைய பூனைக்கு ஒரு புலியோட நக அளவுக்கு கூர்மையான நகங்கள் இருக்கின்றன. இப்போ PAUSC பாஸ்னா நிறுத்து, PAWS பாஸ்னா நகம், அதுவும் மிருகத்துடைய நகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து பெரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை, நல்லா கவனிங்க. பெரினா பழம், குட்டி குட்டி பழம் வந்து பெரிஸ், பெரி அப்படிம்பாங்க. அதே மாதிரி BURY, நம்ம பரின்னு படிக்கக்கூடாது, புதைக்கிறத பரின்னு படிக்கக்கூடாது, பெரின்னு தான் அதுக்கும் படிக்கணும். பெரி, BURY பெரி, BERRYயும் பெரி. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒரே வாக்கியத்தில் இப்போ பார்ப்போம். If you bury the berry seed, the berry tree will grow. If you bury the berry seed, the berry tree will grow. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு பெரிக்கு வந்து நீங்கள் புதைக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு பெரி வந்து அந்த பெரி பழத்தோட ட்ரீ அப்படிங்கிறதுக்கு மீனிங் வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம், இந்த ஒரே வாக்கியத்தில் 3 முறை இந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ இப்போ BURY பெரி அப்படின்னா புதைக்கிறது, BERRY அதே பெரி அப்படிங்கிற சவுண்டில் வந்த இந்த வார்த்தைக்கு அந்த பழம், அந்த விதை, அந்த மரத்துக்குரிய பொருளை குறிக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து ஸ்டேக். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஸ்டேக், STEAK அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங்கு, STAKE அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங். STEAK ஸ்டேக் அப்படிங்கிறது மாமிசத்தை குறிக்குது. ஐ டோன்ட் டேக் ஸ்டேக் இன் த மார்னிங். காலையில் நான் மாமிசம் எடுத்துக்கொள்வதில்லை. அதேமாரி STAKE ஸ்டேக்னா பங்கு. ஐ ஆம் எ ஸ்டேக் ஹோல்டர் இன் அ கம்பெனி. நான் ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒரு பங்குதாரர். ஐ ஆம் எ ஸ்டேக் ஹோல்டர் இன் அ கம்பெனி. STKE ஸ்டேக் பங்கு, STEAK ஸ்டேக் மாமிசம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து போர். ஒன்று வந்து போர் அடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, BORE போர். ஹீ இஸ் போரிங் மீ வித் ஹிஸ் டாக். அவனுடைய பேச்சால் என்ன போர் அடிக்கிறான், என்ன கலப்படைய செய்கிறான், போர் அடிக்கிறான், BORE. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெல்லிங் வந்து BOAR, பெண் பன்றியை குறிக்கிறது. ஐ சா எ போர் லாஸ்ட் ஈவினிங். நேற்று சாயந்தரம் ஒரு பெண் பன்றியை பார்த்தேன். ஐ சா எ போர் லாஸ்ட் ஈவினிங். அப்போ BOAR போர்னா பெண் பன்றி, BORE போர்னா கலைப்படைய செய்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து சோல். ரொம்ப நுணுக்கமான வேர்டு. சோல்னா SOLEங்கிறது ஒரு ஸ்பெல்லிங், SOULங்கிறது இன்னொரு ஸ்பெல்லிங். SOLE சோல்னா தனிப்பட்ட ஆள், ஒரே ஒரு ஆள்.
he is the sole survivor. அவன் ஒரு ஆள் மட்டும்தான் பொழைச்சான். he is the sole survivor in the accident. இந்த ஆக்சிடென்ட்ல அவன் ஒரு ஆள் மட்டும்தான் பொழைச்சாங்கிறது சோல். இன்னொரு சோல் வந்து SOL சோல் வந்து ஆன்மா. லவ் இஸ் அட் த சோல் ஆஃப் எவ்ரிதிங். காதல், அன்பு, பாசம் அப்படிங்கிறது தான் உலகத்தில் எல்லாத்தோட மையப்பகுதி. அது உலகின் ஆன்மாவே இந்த காதலில் தான் இருக்குது. இந்த லவ் இஸ் அட் த சோல் ஆஃப் எவ்ரிதிங். அப்போ சோல் SOL சோல்ங்கிறது தன்னந்தனியே, இன்னொரு சோல் SOUL சோல்ங்கிறது ஆன்மா.